முருகா முருகா ஓ முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தி மகனே. இந்த இடம் வேறு எங்கேயும் இல்லைங்க, வேலூர் டு சென்னை ஹைவேல தான் புது ஒசூருன்ற இடத்துல இருக்குது. ஸோ வாங்க நம்ம இப்போது கோயிலுக்கு போகிற வழியை பார்க்கலாம். இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். நம்ம இந்த சர்வீஸ் ரோட்டில் போய்ட்டு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி போகணும். இங்கே பாருங்கள், கோபுரம் செம்ம அழகாக கட்டியிருக்காங்க. தீர்த்தகிரி முருகன் தேவஸ்தானம் நுழைவு வாயில். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே பைக்கில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே பைக்கில் ட்ராவல் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இது வரைக்கும் தான் அலோடு இருந்துச்சு என்ட்ரன்ஸில். ஏன்னாக்கா மேலே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போய்ட்டுருக்கு அப்படின்றதுனால மேலே அலோடு இல்லை. ஸோ பைக் எல்லாமே நாங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பைக் சேஃபாக இருக்கணும்னா பார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே வாங்க. ஸோ இது தாங்க கீழே என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து பொன்னியம்மன் ஆலயம் அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்குது. இது அங்கே இருக்கிற கிராமத்தோட கோவில். ஸோ அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து வந்தோம்னா இங்கே அங்கே இருக்குது நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே கீழே அழகாக ஸ்ட்ரக்சராக கோபுரம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோபுரத்துலேருந்து கீழே போயிட்டு லெஃப்ட் சைடில் போனாக்க மேலே போகிறதுக்கான ரோடு போகுது. பட் அது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அங்கே ரோடு இல்லை. இங்கே நுழைவாயில் இருக்கிறது. கீழே அழகாக ஒரு கணபதி கோவில் ஒன்று இருக்குது. இங்கே போகணும். ஸ்டார்டிங் கணபதி கும்பிட்டு நாங்கள் மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது நாங்கள் முதல் படிக்கட்டு ஸ்டார்டிங்கில். இங்கேருந்து ஸ்டெப்ஸில் மேலே ஏறிப்போம். ஃபஸ்ட் டைம் ஏறுறதுனால எங்களுக்கு அவ்வளோவா கால் வலியும் தெரியலை. மேபி இதனோட எஃபெக்டெல்லாம் இன்னும் நாளைக்கு தெரியலாம். ஸோ எங்கள் மிடில் வந்து ஒரு நாகம்மான்ற ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அங்கே அப்படியே சாமி கும்பிட்டு இன்னும் மேலே ஏறிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே முடியலைங்க, கால் வலியெல்லாம் வந்துடுச்சு. அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்தோம். மேலே போயிட்டு அங்கேருந்து அங்கே கோயிலை பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அந்த வியூஸ் எல்லாமே மேலேருந்து சிட்டி பார்க்குற வியூஸ் வந்து வேறு லெவல். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அழகாக வேலூர் சிட்டி ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிற மாதிரி அந்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பில்டிங்லாம் சின்ன பொட்டி பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே கோயில் பார்க்க போனோம். இது தாங்க ஒரு சவுக்கடி. நமக்கு என்ட்ரன்ஸ் கோவிலில் அந்த சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்துருந்து என்ட்ரன்ஸில் போகணுன்றதுக்காக போனோம். இங்கே வந்து விளக்கேற்றுறதுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. நெய் விளக்கு, அகல் விளக்கெல்லாம். ஸோ இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம பைக்கில் வந்து அந்த வழி வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் மேலே வரைக்கும். ஸோ ஸ்டெப்ஸில் வர முடியாதவங்க பைக்கில் அந்த வழியாக ஈஸியாக வரலாம். ஸோ வந்துட்டு இங்கேருந்து க்யூ ஸ்டார்ட் ஆகுது. மேலே இடம் வந்து ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் இது கூட்ட நெரிசல் வராமல் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் எந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு நெருக்கடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது தாங்க உள்ளே போகிறதுக்கான வழி. கோவில்கிட்ட வந்துட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலாம். இதுதாங்க முன்னாடி கோபுரம். புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கனால செம்ம அழகாக இருந்துச்சுங்க. ஓகே, ரெண்டு பக்கம் யானை குட்டி வரும். இதுதான் உள்ள போகிற என்ட்ரன்ஸ். இதை தாண்டி போனால் கருவறை. ஸோ உள்ளே போய்ட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அவுட் சைடில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்துட்டு சுற்றி இருக்கிற எல்லா சாமியும் வந்து உங்களுக்காக காட்டுறதுக்காக வீடியோ எடுத்தோம். லிங்கம் செம்ம அழகாக இருக்குங்க. சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி. பக்கத்துலேயே நடராஜர் சிலை, திருப்பதி சிலை. எல்லாமே செம அழகாக இருக்குது. அண்டு நல்லாவே கரெக்டாக ஆர்டர் வைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நடராஜர் சிலை ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே சாய்பாபா இருக்கார். அதுக்கு பக்கத்தில் சரஸ்வதி தேவி, அன்னபூரணி, லட்சுமி,
சிலை எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற யாழியும் செம அழகாக இருந்துச்சுங்க கீழே. அப்புறம் கோயில் முடிச்சுட்டு வெளியே வந்து அங்கேருந்து நம்ம இப்போது உலகத்துலேயே 3வது பெரிய முருகன் கோயில் சிலையாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்னும் நம்ம பக்கத்தில் போகல. ஸோ வாங்க இப்போ அவங்க போய்ட்டு முருகன் கோயில் பார்க்கலாம். இந்த கோபுரத்தில் கொஞ்சம் சேர்த்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுக்கணும்னு நினச்சேன். இன்னும் அது செம அழகாக இருந்துச்சு. இந்த உங்களுக்கு அங்கேருந்து அவர் சைடில் வெளியே வந்தாக்க முருகா முருகா ஓ முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. ஞானப் பழமதை பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே. மேலே பாருங்க இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்ட்டு. மருதமக சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா அறுபடையோ சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டிப்பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா என்று தொட்டு சொல்லையா சண்முகா. ஆதிசைவன் மேல சத்தியமா அந்த ஆனமுகம் மேல சத்தியமா ஆறுமுகம் மேல சத்தியமா அந்த ஞானப்பழம் மேல சத்தியமா மொத்த மனசுல மொத்த நினப்புல கூடியிருக்கிற சண்முகா.